ما كان محمد على أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பௌது ஃபௌது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, கடந்த சில வாரங்களாக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்திற்கு எதிராக இன்றைய ஆலிம்கள் உலமாக்கள் எடுத்து வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளக்கம் அளித்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஆலிம்கள் உலமாக்கள் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம்கள் அல்லர் என்றெல்லாம் பாமர முஸ்லீம்கள் மத்தியில் பேசி வருகின்றார்கள். ஆனால் இதற்கு திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் இந்த ஆலிம்கள் உலமாக்கள் ஆதாரங்களை காட்டுவதில்லை. ஏந்தல் எம்பெருமானார் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்பதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். முஸ்லீம் என்பதற்குரிய இலக்கணத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் நபிமொழியை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் நம்மை போன்று தொழுவாரோ, எவர் கிபிலாவை முன்னோக்கி நிற்பாரோ, எவர் நாம் அறுத்ததை புசிப்பாரோ அவர் முஸ்லீம் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவர் நம்மை போன்று தொழுவாரோ, எவர் கிபிலாவை முன்னோக்குவாரோ, எவர் நாம் அறுத்ததை புசிப்பாரோ அவர் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் ரசூலும் அதற்கு பொறுப்பேற்றுள்ளார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹும் ரசூலும் பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைய ஆலிம்கள் உலமாக்கள் இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுது கொண்டிருக்கிறார்கள். கிபிலாவை முன்னோக்கியவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் அறுத்ததை புசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்று கூறிய இலக்கணத்திற்கு பொருந்தக்கூடியவர்களாக இன்று அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாற்றமாக அவர்கள் முஸ்லீம்கள் அல்லர், அகமதிகள் முஸ்லீம்கள் இல்லை, காதியானிகள் முஸ்லீம்கள் இல்லை என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் பாமர முஸ்லீம்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்பிற்குரிய நேயர்களே, மதீனாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் தன்னை முஸ்லீம் என கூறுகின்றாரோ அவர் முஸ்லீம் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவர் ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று கூறுகிறாரோ அவரை முஸ்லீம்களாக நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒருவர் தான் முஸ்லீம் என்று சொல்லுகின்ற பொழுது நீ முஸ்லீம் இல்லை என்று சொல்லுகின்ற உரிமை எவருக்கும் கிடையாது. ஒருவர் தான் இந்து என்று சொல்லுகின்ற பொழுது நீ இந்து அல்ல என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நீ கிறிஸ்தவர் அல்ல என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் இன்றைய ஆலிம்கள் உலமாக்கள் இவற்றிற்கு திருக்குர்ஆனிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்காமல் வெறும் மொட்டையாக காதியானிகள் முஸ்லீம்கள் அல்லர், இஸ்லாமிய வட்டத்திலிருந்து இவர்கள் வெளியேறியவர்கள் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, வன்முறையை தூண்டுகின்ற வகையிலும் இவர்கள் பேசி வருகிறார்கள். சமீப காலமாக சில மௌலைமார்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த மதம் மாறியவர்களை, இந்த காதியானிகளை கொலை செய்யலாம் என்றெல்லாம் இவர்கள் பேசி வந்திருக்கிறார்கள்.
முர்ததுகளை கொலை செய்யலாம், மதம் மாறியவர்களை கொலை செய்யலாம், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி இல்லாததால் நாம் தப்பித்து விட்டோம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கருணையின் வடிவமான ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரியில் இதற்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டையும் நாம் காண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை இவர்களால் காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள், அழகிய முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள், கருணையின் வடிவமாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்ற இவர்கள் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலங்கத்தை ஏற்படுகின்ற வகையில் இவ்வாறு பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் முர்ததுகளை, மதம் மாறியவர்களை கொலை செய்யலாம் என்று இன்றைய இந்த ஆலிம்கள் பேசி வருகிறார்களே, இவற்றையும் திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் ஆராய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியவருக்கு, அதாவது முர்ததுக்கு கொலை தண்டனை என்று இந்த மக்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கருத்தை புகுத்தி வருகின்றார்கள். இஸ்லாத்தில் இதற்கு எந்த வகையிலும் இடமில்லை என்பதை சென்ற வாரத்திலும் நாம் குறிப்பிட்டு கூறியிருந்தோம். அதிலும் குறிப்பாக ஆயத்துல் குர்சி என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய ஆட்சியை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்ற அதிகாரம் 2 வசனம் 256 அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி உரிமையை பற்றியெல்லாம் எடுத்து கூறி வருகின்றான். அந்த ஆட்சியை எடுத்து கூறிய பிறகுதான் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்ற அந்த வசனத்தையும் அடுத்து வைத்திருக்கின்றான். ஆக மார்க்கத்தில் எந்த விதமான பலவந்தமும் இல்லை என்ற இந்த வசனம் அதிகாரம் 2 வசனம் 257 வருகிறது. அதற்கு முந்தைய வசனத்தில் தான் ஆயத்துல் குர்சியாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை பற்றி எடுத்து கூறிய பிறகு கூட மார்க்கத்தில் அவன் பலவந்தத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் எவ்வளவுதான் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் அந்த ஆட்சியாளர் மார்க்கத்தின் பெயரில் ஒருபோதும் பலவந்தத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை இதன் மூலமாக நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவர் முர்த்ததாகி விடுகின்றார் என்றால், மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார் என்றால் அவருக்கு கொலை தண்டனை தான் என்றெல்லாம் கூறுவது இஸ்லாத்தில் இல்லாத அடிப்படையற்ற ஆதாரமற்ற விஷயங்கள் என்றே நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து முர்த்தத் என்ற இந்த சொல் ரித் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். அரபி சொல்லின் அடிப்படையிலும் இதனுடைய நாம் அர்த்தத்தை பார்க்கின்ற போது மிக தெளிவான முறையில் இந்த கருத்து நமக்கு புலப்படும். ரித் என்றால் பொதுவாக இது ஃபியலே லாசிம் என்று அரபியில் கூறுவார்கள். அதாவது தமிழில் சொல்ல போனால் செய்யப்படும் பொருள் குன்றிய வினை என்று கூறுவார்கள். அதாவது டிரான்ஸ்டிவ் வெர்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோமே அதைத்தான். அதாவது சுயமாகவே ஒருவர் அந்த மார்க்கத்திலிருந்து விலகி விடுதல், திரும்பி விடுதல் என்பது இதற்கு பொருளாகும். ஒருவர் சுயமாக திரும்புதல் என்பது வேறு, அவரை பிடித்து திருப்புதல் என்பது வேறு. ஆக திரும்புதல் என்பதுதான் இந்த செய்யப்படும் பொருள் குன்றிய வினை என்பதாகும். திருப்பினான் என்று சொன்னால் அது செய்யப்படும் பொருள் குன்றா வினை என்று சொல்லப்படும். அதாவது திருப்பினான் என்று சொன்னால் யாரோ ஒருவர் அவரை திருப்பி இருக்க வேண்டும். ஆனால் இந்த முர்த்தத் என்ற இந்த சொல் இருக்கிறதே, இது சுயமாக திரும்புதல் என்ற அடிப்படையில் தான், அந்த அர்த்தத்தில் தான் எல்லா இடத்திலுமே வருகின்றது. குர்ஆனில் இந்த சொல் பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறது. அனைத்து இடங்களிலும் சுயமாக ஒருவர் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி வருதல் என்ற அர்த்தத்தில் தான் வருகின்றது. எனவே சுயமாக ஒருவர் விலகி கொண்டார் என்றால் என்றுதான் இதற்கு பொருளை தவிர ஒருவர் பலவந்தமாக வலுக்கட்டாயமாக பிடித்து அவரை திருப்புதல் என்ற அர்த்தம் இதற்கு வரவே வராது. ஆக இந்த அடிப்படையிலும் கூட இந்த முர்த்தத் என்பது சுயமாக ஒருவர் விரும்பி இது சரியான மார்க்கம் இல்லை அல்லது இது சரியான வழி இல்லை என்று அவர் புரிந்து தானாக விரும்பி விலகுகிறார் என்றால் அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த சொல்லே நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து சகோதரர்களே, நாம் எல்லாம் ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஷரியத்தை தான் எல்லா வகையான வாதத்திற்கும் சான்றாக எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவர்கள் தமக்கு பெயரை ஷரியத்து பாதுகாப்பு பேரவை என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஷரியத்திற்கும் இவர்களுக்கும் பேரளவில் கூட சம்பந்தம் இல்லை என்பதை நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நிரூபித்து காட்டி வந்திருக்கின்றோம். எனவே ஷரியத் இது பற்றி என்ன கூறுகிறது என்று பாருங்கள்.
அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்மஸ்தாது குஃப்ரன் லம் யகுனுல்லாஹு லியக்ஃபிர லஹும். திருக்குரான் அதிகாரம் 4 வசனம் 138 வருகிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டார்கள், சும்மா கஃபரு பிறகு அவர்கள் மறுத்தார்கள். ஆக ஈமான் கொண்ட பிறகு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மறுக்கின்றார்கள், குஃப்ர் செய்கிறார்கள், அதாவது காஃபிராக மாறிவிடுகிறார்கள். சும்மா ஆமனு பிறகு அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் என்று இந்த திருவசனம் எடுத்து கூறுகின்றது. சகோதரர்களே, ஒருவர் ஈமான் கொண்ட பிறகு அவர் குஃப்ரை செய்கிறார் என்றால், மறுத்து விடுகிறார் என்றால், இவர்கள் சொல்லப்போனால் முர்த்ததாகி விடுகிறார்கள் என்றால், பிறகு அவரை கொல்வதுதான் தண்டனை என்றால், பிறகு அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற வார்த்தை இங்கு வரவே சான்ஸ் இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் ஈமான் கொள்வார்கள், பிறகு அவர்கள் மறுப்பார்கள், பிறகு ஈமான் கொண்டார்கள், சும்மா கஃபரு பிறகு அவர்கள் மறுத்தார்கள். ஆக 2 முறை ஈமான் கொண்டு 2 முறை மறுத்ததாக இந்த திருவசனம் நமக்கு எடுத்து ஓதுகின்றது. சும்மஸ்தாது குஃப்ரன், அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த குஃப்ரிலேயே மேலும் மேலும் அதிகப்படியாக சென்று விடுவார்கள். இந்த அளவுக்கு ஒரு முறை ஈமான் கொண்டு பிறகு மறுத்து, பிறகு ஈமான் கொண்டு பிறகு மறுத்து, அந்த மறுப்பிலேயே அவர்கள் மேலும் முன்னேறி செல்கிறார்கள். சரி, இவர்களுக்கு என்ன கொலை தண்டனையா? திருக்குரான் ஷரியத் அதைத்தான் கூறுகிறதா? இல்லை. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், லம் யகுனுல்லாஹு லியக்ஃபிர லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று வருகிறது. ஆக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த அளவுக்கு பெரும் பாவியாக இவர்கள் மாறிவிட்டார்கள். எதனால்? 2 முறை ஈமான் கொண்டு 2 முறை மறுத்திருக்கிறார்கள், பிறகு மறுப்பிலேயே மூழ்கிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போவும் கூட ஒரு இறை தூதருக்கு அவர்களை கொல்லுங்கள் என்று இறைவன் இங்கு கட்டளை வழங்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தை கொண்டு வந்தவர்கள், ஷரியத்தை நிலைநாட்டியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அவ்வாறு ஒரு கொலை தண்டனை இருக்கும் என்றால் இந்த இடத்தில் அல்லாஹ் அந்த தண்டனையை பற்றிய செய்தியை தெரிவித்திருப்பான். ஆனால் நாம் ஏற்கனவே கூறியது போல திருக்குரானில் ஒரு வசனத்தில் கூட குஃப்ர் செய்தவருக்கு, இறை மறுப்பாளருக்கு கொல்ல வேண்டும் என்று ஒரு தண்டனையாக திருக்குரானில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எனவே ஷரியத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக இறை மறுப்பாளருக்கு, முர்த்ததுக்கு கொலைதான் தண்டனை என்று இவர்கள் கூறுகிறார்களே, இவர்கள் எந்த அளவுக்கு ஷரியத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பலர் நமக்கு போன் மூலமாகவும் தெரிவிக்கிறார்கள், உண்மையிலேயே நீங்கள் சொல்கின்ற இந்த விஷயம் திருக்குரான் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கிறதே, ஆனால் அவர்கள் பேசுகின்றார்கள், வாய்களே பேசுகிறார்கள், ஆனால் குரான் ஹதீஸ் அவர்கள் எடுத்துச் சொல்லவில்லைதானே என்ற அளவுக்கு நம்மிடமே சிலர் கேட்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு பொதுமக்கள் கூட இதனை புரியக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நமது நிகழ்ச்சியையும் பார்க்கிறார்கள், அவருடைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறார்கள். 2 நிகழ்ச்சியையும் பார்க்கின்ற போது பகுத்தறிவை கொண்டு அவர்கள் ஆயும் போது ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறார்கள். இதை கூடத்தான் இந்த ஆலிம்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் தடுப்பதற்கு கூட அந்த அளவுக்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது இதனை பார்க்காதீர்கள், பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் கூட உறுதிமொழி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் உண்மையை விட்டு பொதுமக்களை விலக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து திருக்குரான் அதிகாரம் 3 வசனம் 91 கூட இதே கருத்தை கொண்ட ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். இன்னல்லதீன கஃபரு, எவர்கள் குஃப்ர் செய்தார்களோ, ஈமான் கொண்டார்களோ, எந்த நிலையில்? பாத ஈமானிஹிம், அவருடைய ஈமானுக்கு பிறகு. ஆக ஈமான் கொண்ட பிறகு எவர்கள் குஃப்ர் செய்கின்றார்களோ, அவ் ஈமானுக்கு பிறகு குஃப்ர் செய்கிறார்கள் என்றால் கொலை பற்றிய தண்டனை செய்து இங்கு வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் கொலை பற்றிய தண்டனை சொல்லவில்லை. அடுத்து கூறுகின்றான், சும்மதாது குஃப்ரன், அவர்கள் குஃப்ர் செய்த பிறகு அந்த குஃப்ரிலேயே மேலும் அவர்கள் நீடித்திருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். லன் தக்பல தௌபதுஹும், அவருடைய தோபா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப அல்லாஹ் தன் சார்பாக அவருடைய தோபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல என்ற அளவில் தான் இந்த சட்டத்தை வைத்திருக்கின்றானே தவிர அவர்களை கூட கொல்லுங்கள் என்று இந்த இடத்தில் கூட அல்லாஹ் சொல்லவில்லை. இவ்வாறு பல இடங்களில் முர்த்ததை பற்றி செய்து வருகிறது. ஒரு இடத்தில் கூட கொல்வதற்கான உரிமையை இறை தூதருக்கு கூட, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுத்ததாக திருக்குரானுடைய எந்த வசனத்திலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று வாய்களே பேசக்கூடிய இந்த மக்கள் உண்மையிலே முர்த்ததுக்கு கொலைதான், எனவே இவர்களை கொல்ல வேண்டும் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஷரியத்தை விட்டு இவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்களே நீங்களே புரிந்து கொள்ளலாம்.